இப்போது வழிபட வந்திருக்கின்ற கோயில் அன்னூரிலிருந்து கரும்பத்தம்பட்டி செல்லக்கூடிய சாலையில் 6வது கிலோமீட்டரில் உள்ள பதுவம்பள்ளி என்ற ஊரில் இருக்கின்ற முக்கன் ஈஸ்வரர் என்கின்ற தலமாகும். ஒரு காலத்தில் இங்கே வாழ்ந்த தவ முனிவராகிய ராயப்ப சுவாமிகள் அவர்கள் தோட்டத்திலே தென்னங்கன்று பதிப்பதற்காக நாட்டுவிட்ட போது அந்த 3 கனிலும் 3 மரங்கள் உருவானதனாலே அவர் வழியில் வந்த குடும்பத்தார் எல்லாம் முக்கன் ஈஸ்வரர் என்ற பெயரிட்டு வழிபட்டு வந்தார்கள். அதனுடைய காலம் சுமார் 400 ஆண்டுகள். கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய ஆதிக்கத்திற்கு முன்னால் இந்த கோயில் அமைந்து விட்டது. இந்த கோயிலில் இருந்த ராயப்ப சுவாமிகள் அவர்கள் அவருடைய நண்பராகிய வாழைத்தோட்ட தையனை பார்த்து செல்வதற்காக காளை வாகனத்தின் மீது அமர்ந்து உட்கார்ந்து செய்வார்கள். ஒரு சில நாட்கள் திருடர்கள் எல்லாம் அவர்களை வழிமறித்த போது அவர்களுக்கு பார்வை போனதாகவும், மற்றொரு முறை அவருடைய கழுத்திலே நாகங்கள் படம் எடுத்து ஆடி மற்றவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்ததனாலே இவர் மிகச்சிறந்த யோகி என்றும் சித்தர் என்றும் உணர்ந்து கொண்ட மக்கள் அவர்களை வழிபட செய்தார்கள். அவ்வாறு வாழ்ந்த அவர்கள் இந்த கோயிலிலே ஜீவசமாதி ஆனார்கள். அந்த ஜீவசமாதியினுடைய வேடத்தில் தான் நாம் இப்போது வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஜீவசமாதியில் இருக்கின்ற லிங்கமானது எல்லா இடத்திலும் வலது பக்கம் நீர் விழுகின்ற அமைப்போல் இருந்தால், இந்த பக்கம் மாற்றாக கிழக்கு நோக்கி அமைப்பிலே இந்த நீரானது கீழே விழுகின்றபடியாக இந்த லிங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த கோயிலினுடைய கருவறையை பார்ப்பதனால் யானை போக முடியாதபடி இருக்கின்ற சிறிய கருவறை 3க்கு 4 என்ற அமைப்பில் இருக்கின்றது. பக்கத்திலே உள்ளவர்கள் தான் ராயப்ப சுவாமியினுடைய திருவுருவம். கல் சிலாவாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கையிலே வைத்திருக்கின்ற கொப்பு கவாக்கி என்று சொல்லக்கூடிய இந்த திரு கருவிகளை கொண்டு அந்த காலத்தில் நோய் நொடியில் வந்தவர்களுக்கெல்லாம் இதனை தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்வார்கள். அப்படி ஆசீர்வாதம் செய்வர்களுக்கெல்லாம் பில்லி சூனியம் ஏவல் போன்ற மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கி சுப வாழ்வு வாழ்ந்ததாக ஊர் மக்கள் நிறைய பேர் நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அவருடைய முழு உருவத்தை இங்கே செதுக்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சிலையானது 300 ஆண்டுகளுக்கு பழமையானது. அவர்கள் வழிபட்ட விநாயகரும் அருகே இடம்பெறுகிறார்கள். இந்த கருவறையானது மிகச்சிறிய அளவிலே இருந்தாலும் சாநித்தியம் பெற்றதாக இருக்கின்றது. இது ஒரு வகையிலே சித்தர்களுடைய பீடமாகவும் சித்தனுடைய ஜீவசமாதி கோயிலாகவும் அமைந்திருப்பதுதான் வியப்பு. கோவை மாவட்டத்திலே அருகி வருகின்ற சித்தர் வழிபாடு இங்கே மிகச் சிறப்பாக கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக தொடர்ந்து அவருடைய உடன்பிறப்புகளாலும் அவருடைய வம்சாவளியினராகவும் தொடர்ந்து வழிபடப்படுகின்றது. இந்த கோயிலுடைய திருச்சுற்றிலே கோஷ்டமூர்த்திகளாக சண்டிகேஸ்வரர், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, துர்க்கை மற்றும் லிங்கோத்பவர் அனைவரும் இடம்பெறுகிறார்கள். திருச்சுற்றினுடைய கிழக்கு மேற்காக பார்ப்போமானால் கன்னிமூல கணபதி, முருகர், கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களோடு ராயப்ப சுவாமிகளுக்கும் சுதையாலான சிற்பமானது வெளியே இடம்பெறுகின்றது. அபிராமி தாயார், கணீஸ்வரர், நவகிரகங்கள் ஆகிய அனைத்து தெய்வங்களுக்கும் சுற்று தெய்வங்களுக்கும் கோயிலுக்கு வெளியே கருப்பராய சாமிக்கும் குதிரை வாகனத்தோடு இருக்கின்ற தனி சன்னதியானது இந்த கோயிலே இடம்பெற்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த கோயிலே தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மனைவியோடு இருக்கின்ற கோலம் வேறு எங்கும் கோவை மாவட்டத்தில் காண கிடைக்காத ஒன்று. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5 இடங்களில் தான் தட்சிணாமூர்த்தி தன் துணைவியாரோடு இருக்கின்ற காட்சியை பார்க்கலாம். இந்த கோயிலில் மிக அற்புதமாக தன் மனைவியை மடியில் இருத்தி அவளை அணைத்து கொண்டு இருக்கின்ற அந்த காட்சி எதை காட்டுகிறது என்றால், குடும்ப வாழ்வில் தட்சிணாமூர்த்தி என்பவர் ஞானம் தருபவர். ஆனால் இங்கே தட்சிணாமூர்த்தி ஞானம் தருவராக இல்லை. இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தன் துணைவியோடு வாழுகின்ற அற்புதமான ஒரு கோலத்தை காட்டுகின்றார்கள். அது எதை காட்டுகிறது என்றால் சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கின்றதை காட்டுகின்றது. சுக்கிரன் என்பவர் தான் மனைவி, தட்சிணாமூர்த்தி குரு. அப்போ இந்த இடத்திலே சுக்கிரனும் குருவாகிய தட்சிணாமூர்த்தியும் சுக்கிரனாகிய மனைவியும் இணைந்து வாழுகிறார்கள். எனவே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்திருப்பவர்களுக்கு சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிற்பங்களை பார்க்கலாம். இருவருக்கும் உடையான அந்த அந்தரங்கமான வாழ்வியல் சிக்கல்கள் மற்றும் பிரிவினை போன்றவை எல்லாம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் இருவருமே இணைந்திருப்பதனாலே ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்தவர்கள் இங்கே வருவார்களானால் உலக வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கை அமைய என்பது உறுதி. இங்கே இருக்கின்ற பைரவர் கால பைரவர் அல்ல, சொர்ண ஆகர்ஷண பைரவர். சொர்ணம் என்றால் தங்கம், நவரத்தனங்கள் போன்ற அணிகலன்கள், பணம், காசு எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ சொர்ண ஆகர்ஷணம் என்பதால் என்ன பொருள்? தங்கத்தையும் நவரத்தனங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவராக இவர் இருக்கின்றார்.
இவருக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். கால பைரவில் நாய் வாகனம் இருக்கும், இங்கே நாய் வாகனம் கிடையாது. அதுக்கு மாறாக தன்னுடைய மனைவியை தொடையிலேயே அமர்த்தி கொண்டு அவர்களை அணைத்து கொண்டிருப்பார்கள். ஒரு கையிலே சாதாரண மாலையோடு தாமரை பூக்களோடு மற்றொரு கையிலே இருப்பதுதான் சிறப்பு. அமுத கலசத்தை ஏந்திருப்பார். அந்த அமுத கலசம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுளை காட்டுவது மட்டுமல்லாமல் அள்ளி அள்ளி தரக்கூடிய பொக்கிஷமாக இருக்கின்றது அமுத கலசம். அந்த அமுத கலசத்தை ஏந்தியவர் தான் சொர்ண ஆசன பைரவர் என்று வழங்கப்படுவார். அந்த அமுத கலசத்தில் அமுதம் மட்டுமல்ல, இல்வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் வாரி கொடுக்கின்ற வள்ளலாக அங்கே இருக்கின்றார்கள். சில கோயிலிலே சொர்ண பைரவர் என்று இருப்பார்கள். சொர்ண பைரவர் என்பவர் தனியாக மட்டும் இருப்பார். இங்கே மனைவியோடு இருப்பதனால சொர்ணாசன பைரவர் என்ற விளக்கமானது சிறு அதிகமாக கொட வேண்டியிருக்கின்றது. இவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாளிலே வழிபடுவது செய்வது என்பது வீட்டிலே பல்வேறு கடன் பிரச்சனைகள், நிதி பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், நம்முடைய சொத்துக்களானது அடமானம் சென்று வங்கிக்கு சென்று மீட்ட முடியாத நிலை வருகின்ற போது இந்த சொர்ணாசன பைரவருக்கு வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு. இங்கே ஒரு வித்தியாசமான வழிபாடு என்றால் அபிடியாக மட்டும் நடப்பதில்லை, எல்லாமே தமிழில் நடக்கின்ற வேள்வி முறை கூட மிகச்சிறப்பாக நடக்கின்றது. 6 மணி முதல் 7:30 வரை மிகச்சிறப்பான யாகம் நடத்துகிறார்கள். கட்டளைதாரர்கள் அமர்கிறார்கள். வந்த அனைவர்களுக்கும் அந்த யாகத்திலே யாக குண்டத்திலே போடுவதற்கான அந்த பொருள்களை தருகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மற்ற இடங்களெல்லாம் யார் கட்டளைதாரர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் யாகத்திலே பங்குவதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். இங்கு மாறாக அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த ராயப்ப சுவாமியினுடைய கருணையானது இங்கு பைரவரிடம் இடம்பெறுகிறது. அந்த யாகம் முடிந்த உடனே கலச தீர்த்தம் எல்லாம் சிவனுடைய அம்சமாக இருக்கின்ற சொர்ணாசன பைரவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகின்ற முறை உண்டு. மற்றொரு சிறப்பு, ஒரு பக்கம் யாகம் நடக்கும், மற்றொரு பக்கம் அபிடேகம் நடக்கும். பல கோயில் பார்க்கலாம், யாகம் தனியாக நடைபெறும், அதன் பின்னால் அபிடேகம் தனியாக நடக்கும். இங்கே இரண்டும் சரிசமமாக இருப்பதனாலே யாகம் முடிவதற்கும் அபிடேகங்கள் முடிந்து வழிபாடு செய்வதற்கும் மிக அற்புதமான ஒரு பொருத்தமாக இந்த கோயில் அமைந்திருப்பது ஒப்பற்ற ஒரு சிறப்பு. அருகிலேயே நவகிரக சன்னதியும் இடம்பெறுகிறது. அது கருத்தால் போல ஆகன பைரவருக்கு பக்கத்திலேயே மிக அற்புதமாக சனீஸ்வருடைய சந்நிதியானம் இடம்பெறுகிறது. சனி நம்முடைய ஆயுளை நிர்ணயம் செய்பவர், பைரவர் அவர் வழி நடத்துபவர். இவர் நீதிபதி என்றால் அவர் முதன்மை வழக்கறிஞர் என்று சொல்லலாம். அந்த வகையிலே நல்ல இணைவோடு நவங்களோடு திருச்சுற்றிலே அமைந்திருக்கின்றது. இந்த கோயிலினுடைய இன்னொரு சிறப்பு, கோயில் வளாகத்துக்குள்ளேயே கோயிலினுடைய தலவெரிச்சமாக வில்வம் இருப்பது சிறப்பு. அந்த வில்வ மரத்தின் அடியிலேயும் சுயம்பு நாகர்கள் இடம்பெறுகின்றன. இதுக்கு பின்னால் 3 தலைமுறை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலிலே தவம் இருந்து ஆற்றலை பெற்று நவகிரகங்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் அந்த குறி சொல்லுகின்ற முறையை விட்டு உண்மையாகவே ஜோதிடம் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறார்கள் இங்கு இருக்கின்ற அந்த தவச்சீலர்கள். 50 ஆண்டு காலம் ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் இந்த தளத்திலே தங்கியிருந்து குடும்பத்தை விட்டு பிறந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஜோதிட குறிப்போடு அன்னதானம் கொடுத்து உணவு கொடுத்து வழிபாட்டுக்கு அவர்களை வழிநடத்தி கடந்த ஆண்டுதான் ஜீவசமாதி ஆனார்கள். அவருடைய ஜீவசமாதியானது பதுவம்பொழியினுடைய முகத்துவாரத்திலேயே இடம்பெறுகின்றது. இவர்கள் ஆற்றிய பணியினால்தான் இந்த கோயிலானது மிகச் சிறப்பாக இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பால் உண்மைதான். ராயப்ப சுவாமிகள் இவர் 7 தலைமுறைக்கு முன்னாடி பிடாரியூர், சென்னிமலைக்கு அருகில் உள்ள பிடாரியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தவர். இந்த ஊரில் அவருக்கு 5 பசங்க ஒரு பொண்ணு. அதில் இவர் ஒரு பையன் இவருக்காக இறந்த போது இங்கே உள்ள கோயிலுக்குள்ள ஜீவசமாதி ஆனார். இவர் தை மாதம் தைப்பூச தன்னைக்கு பிறந்தவர். சொல்லிட்டு தை மாதம் தைப்பூச தன்னைக்கு இறந்துருவேன், எல்லாம் இங்கே அடக்கம் இது பண்ணணும்னு சொல்லி அவர் சொன்னவர். அதே மாதிரி இவர் உங்களோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே கோயிலுக்குள்ளேயே ஜீவசமாதி பண்ணாங்க. அதிலிருந்து இப்போ 7 தலைமுறை ஆகிருக்குது. இப்போ அதுக்கு பின்னாடி இங்கே ஒரு தென்னை மரம் ஒன்று முளைக்கு போட்டதில் 3 ஒரு தேங்காயில் 3 தென்னை மரம் வந்தது. அதுக்கு பின்னாடி முக்கண்ணீஸ்வரர்னு சொல்லி இவருடைய சந்ததிகள் எல்லாம் இந்த கோயிலுக்கு பெயர் வச்சு இங்கே பூஜை நடந்துட்டு இருக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேக பூஜை நடந்தது. 27 சாமிகள் வச்சிருக்குது. சொர்ணாகத பைரவருக்கு 12 வருஷமா மாதம் தவறாமல் அஷ்டமி தேய்பிரை அன்னைக்கு பூஜை யாகம் போட்டு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து இப்போ இந்த கோயிலில் ரொம்ப எல்லாருமே நல்லா வளமாக நல்லா இருக்கிறாங்க.
பாலத்தோட தையனும் ராயபுஸ்வாமியுமே ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. அடிக்குறுக்கா பாலத்தோட தையன் கோயிலுக்கு போவார். அவருடைய நினைவில் அப்போ ஒரு கொப்பி கடி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அப்போ வந்து யாராவதுக்கு பேய் விசாஸ்து ஏதாவது இருந்தாலும் அந்த தடியை பிடிச்சி பாடம் இது பண்ணாக்கா உடனே விலகி போயிரு. அந்த கோயில் இப்போ இந்த கோயில்லையே அந்த கொப்பிக்கவை இருந்துட்டு இருக்குது. அவ்வாறு ஒப்பற்ற வழிபாட்டுக்குரிய தலமாக இது இருந்தாலும் இன்னும் உலகம் அறியப்படாத நிலையில் இருக்கின்றது. ஒன்று இது தனியாக இருக்கின்ற நிலை, மற்றொன்று இதனுடைய பெருமை பொதுமக்களால் இன்னும் வெளிக்கொண்டு வராத நிலை. இந்த கோயிலானது மிகச் சிறப்பாக இருக்க நாமும் வேண்டிக் கொள்வோம். வருக, வணக்கம்.